உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அண்மை செய்தி. காசோலை மோசடி வழக்கில் நடிகர் விமலுக்கு 1 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதித்து சென்னை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. காசோலை மோசடி வழக்கில் நடிகர் விமலுக்கு 1 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதித்து சென்னை நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காசோலை மோசடி வழக்கில் நடிகர் விமலுக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை விதித்திருக்கிறது சென்னை நீதிமன்றம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராம்ஜி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராம்ஜி. இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்கள், தற்போது கூறப்பட்டிருக்கிற தீர்ப்பின் விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். இந்த படத்தை தயாரித்த நடிகர் விமல் பைனான்சியர் கோபி என்பவர்களும் 4.5 கோடி ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். படம் வெளியான பின்னரும் அந்த தொகையை அவர் வழங்கவில்லை. பின்னர் அந்த தொகையை விமல் காசோலையாக வழங்கியுள்ளார். இந்த காசோலையை கோபி வங்கியில் செலுத்திய போது விமல் வங்கி கணக்கு பணம் இல்லை என்று கூறி திரும்ப வந்துள்ளது. இதையடுத்து 4.5 கோடி செக் மோசடி வழக்கை நடிகர் விமல் மீது தயாரிப்பாளர் கோபி சென்னையில் உள்ள 11வது சிறு வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கு விசாரணைக்காக நடிகர் விமல் ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். அவருடன் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த வழக்கு விசாரித்த நீதிபதி ஆர்த்தி இன்று இந்த வழக்கில் ஒரு தீர்ப்பளித்துள்ளார். அதில் விமலுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் எனவே அவருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கிறேன் என்றும் வாங்கிய தொகையை திரும்ப கொடுக்க வேண்டும் என்றும் நடிகர் விமலுக்கு இந்த உத்தரவு பிறப்பித்ததாக நீதிபதி ஆர்த்தி இந்த தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.